ஹலோ மக்களே, பன்னீர் பற்றின ஜிகேஸ் பார்க்கலாமா? பன்னீர் என்பது எந்த வகையான பால் பொருட்களில் அடங்கும்? சீஸ், இந்திய காட்டேஜ் சீஸ். அடுத்து, பன்னீர் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் முக்கிய மூலப்பொருள் எது? பால், பசும்பால் இல்லைன்னா எரும மாட்டுப்பால். அடுத்து, பாலை தயிராக மாற்றி பன்னீர் தயாரிக்க எந்த பொருளை சேர்க்கிறார்கள்? எலுமிச்சை சாறு, அப்படி இல்லைன்னா வினிகர். அடுத்து, பன்னீரில் அதிகமாக நிறைந்துள்ள ஊட்டச்சத்து எது? புரதச்சத்து, அதாவது புரோட்டீன். அடுத்து, சைவ உணவை உண்பவர்களுக்கு இறைச்சிக்கு மாற்றாக அதிக புரதம் தரும் உணவு எது? பன்னீர் தான். அடுத்து, பன்னீர் உணவுகளில் மிகவும் பிரபலமானது எது? பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீரை எந்த வெப்பநிலையில் சேமிக்க வேண்டும்? குளிர்சாதன பெட்டியில், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் வைக்கணும் பன்னீரை. அடுத்து, உலகின் எந்த பகுதியில் பன்னீர் முதலில் தோன்றியதாக கருதப்படுகிறது? இந்திய துணைக்கண்டம், அதுக்கப்புறம் மத்திய ஆசியா. அடுத்து, பன்னீரில் உள்ள கால்சியம் சத்து நமது உடலுக்கு எதற்கு உதவுகிறது? எலும்பு, பற்களோட ஆரோக்கியத்துக்கு. எலும்பு மற்றும் பற்களோட ஆரோக்கியத்துக்கு தான் பன்னீர் நமக்கு பயன்படுது. அடுத்து, பன்னீரை பயன்படுத்தி செய்யப்படும் பிரபலமான இனிப்பு வகை எது? ரசகுல்லா மற்றும் சந்தேஷ். பன்னீர் எந்த வகையான உணவாக கருதப்படுகிறது? பால் பொருட்கள், அதாவது டைரி ப்ராடக்ட்ஸ். அடுத்து, பன்னீரில் அதிகமாக நிறைந்துள்ள சத்து எது? புரதம் மற்றும் கால்சியம், அதாவது புரோட்டீன் அண்ட் கால்சியம் சத்து தான் அதிகமாக இருக்குது. பன்னீர் மற்றும் டோஃபு ரெண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? பன்னீர் மாட்டுப்பால்லேருந்து தயாரிக்கப்படுது, ஆனால் டோஃபு சோயாபீன்ஸ் பாலிலிருந்து தான் தயாரிக்கப்படுது. இது ஒரு தாவர வகை உணவாகும். அடுத்து, ஒரு கப் பன்னீரில் உடலுக்கு எவ்வளோ புரதம் கிடைக்கிது? ஒரு கப்னால் ஒரு 150 கிராம். சுமார் 18 கிராம் முதல் 20 கிராம் வரை புரதம் கிடைக்கிது. ஓகே மக்களே, இன்றைக்கி பன்னீர் பற்றின ஜிகேஸ் பார்த்தா நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.